ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரினாலே உருளைக்கிழங்கு தாங்க. அந்த உருளைக்கிழங்கை எப்படி வைக்கிறதுன்னு சும்மா சொல்லி கொடுக்க போகிறேன். அது உருளைக்கிழங்கு நல்லா மண்ணெல்லாம் அலசிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேணாலும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ஃபோக் ஸ்பூனில் குத்தி இருந்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சதக்குன்னு குத்திக்கும். இதில் அப்படியே தோலை உரிச்சு விட்டிங்கன்னா தோலை அழகு போல் உரிச்சிருவாங்க. நல்லா உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணியோடு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. வானலி வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பையும் போடுங்க. நல்லா படப்படன்னு நல்லா பொரியணும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாக நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துங்க. பூண்டை வந்து உருளைக்கிழங்கு வாய் அதனால் ஒரு 4-5 பூண்டு பழ தட்டி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி சேர்த்துங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது உப்பு. கல் உப்பு சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தூள் உப்போட கல் உப்பு சேர்த்துக்கோங்க, ஓகேவா. தக்காளியை பொடி பொடி நறுக்கி கலருக்காக சின்ன தக்காளி சேர்த்துங்க. காரத்துக்கு இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்க உள்ளே இறக்கி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுங்க. தலை தலைன்னு கொறிக்கட்டும். பூரியை கடால் சுடுங்க. படால் சுட்டு பட்டுன்னு சாப்பிட்ருங்க. டக்குன்னு